அம்மா வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு சித்திக்கும் அப்பாக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நான் வந்து இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அப்பா கூட பஸ்ஸில் தான் வந்திருப்பேன். அந்த அளவுக்கு நான் வந்து கொஞ்ச நேரத்திலேயே அப்பாவும் சித்தியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எங்க சித்திய கூட சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஃபங்ஷனில் பார்த்துரலாம். எங்க அப்பாவ வந்து பார்க்க முடியாது. அப்பா எப்போவாவது ஊர் சைடு வருவாங்களா, அதனால ரொம்ப ரேர் தான் நாங்க அப்பாவ மீட் பண்றது. அப்பா இன்னைக்கு ஊருக்கு வரேன்னு சொல்லவும் தான் நானும் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன். "என்ன அப்பா அப்பான்னு சொல்றீங்க, அப்புறம் எத்தன அப்பா உங்களுக்கு?" அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்பீங்க. இவங்க 2 சித்தப்பா, ஸ்பெஷலான சித்தப்பா. அப்பா இப்போ வரைக்கும் என்னையும் விஜியும் ஒரு குழந்தை மாரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அப்பா வந்ததுக்கப்புறம் நல்லா எல்லாரும் உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உட்காந்து வெட்டி கதை தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்பா கூட இருந்தோம் அப்படின்னா டைம் போறதே தெரியாது. அப்பா ரொம்ப ஜாலியா பேசுவாங்க. அப்பாவுக்கு இங்கேருந்து கிளம்பி போக மனசு இல்ல. சித்திக்கு நாளைக்கு சர்ச்சுக்கு போணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா, அதனால அப்பா வந்து கிளம்ப மனசு இல்லாம தான் இங்கேருந்து கிளம்பி போனாங்க. எங்களுக்கும் அது நல்லா தெரிஞ்சுச்சு. இருந்தாலும் பரவால்ல, அப்பா எப்பாவது வர்றதே எங்களுக்கு ஹாப்பி தான். நம்ம எப்போ அம்மா வீட்டுக்கு வந்தாலும் சிலிண்டர் முடிஞ்சிரும் அப்படின்ற ஒரு நேம் இருக்கா, மார்னிங் சமைச்சது எல்லாமே இருக்கு. ஸோ சாதம் மட்டும் அடுப்புல வச்சாச்சு.